இன்னைக்கு நம்ம வீடியோல ஈவினிங் டைம்ல நம்ம டீ குடிக்கும் பொழுது சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான காரசாரமான ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ரவையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். ரவை வந்து ரொம்ப பவுடராக இருக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு அரைச்சா போதும். ஒரு பாத்திரத்தில் அரைச்சி எடுத்துருக்கிற ரவையை சேர்த்துடுறேன். வெறும் மிளகாய் தூள் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பசையுமோ அது போல் நம்ம மாவு பசைஞ்சிக்கணும். பாருங்கள், நான் வந்து மாவு வந்து நல்லா கரெக்டாக பசைஞ்சு வச்சுட்டேன். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் எடுத்துட்டு மாவு வந்து நல்லா பசைஞ்சு வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரவை வந்து ஊறட்டும். மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நான் நல்லா ரவையை ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்னதாக உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கணும். கோதுமை இல்லை மைதா வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேய்க்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறமா கத்தியில் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் வேணா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் இதை வேக வைக்கணும்னு இல்லை. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ஒரு காரசாரமான ஒரு ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்க வரத்துக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரத்தில் இல்லை ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் டீ குடிக்கும் பொழுது இது போல் ஒரு சூப்பரான ஸ்நாக்கை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம சாட் மசாலா சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.